வணக்கம் என் இனிய உறவுகளே. உங்களை இந்த திருக்குறள் மூலமாக ஒவ்வொரு நாளும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி தான். எல்லாரையும் என்னால் பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன பார்க்க முடியும் இல்லையா? அதுவே பெரிய விஷயம் இல்லை? அது மாதிரி தான் இது. இப்போது இந்த ஒப்புரவு என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த பண்பு, உலகத்தின் நடைமுறைகளை தெரிந்து அதனுடைய ஓட்டத்தில் பயணிக்கிறோம் இல்லையா? மற்றவர்களுக்கு உதவியோடு பயணிக்க வேண்டும். அந்த ஒரு பண்பினை மிகவும் அழகாக இங்கு வலியுறுத்துகிறார். மீண்டும் மீண்டும் நமக்கு அதனை அழுத்தம் திருத்தமாக அவர் கூறி செல்லுகிறார். அதனை இந்த குறளில் நாம் காணலாம். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். நயனுடையான் நல்ல பண்புகளை உடைய ஒழுக்கமான மனிதன், அதுதான் நயன். நயனுடையான் கண் அப்படின்னாக்கா கண்ணு கிடையாது. அவனிடத்தில் நல்ல பண்புகளை உடைய ஒரு மனிதனிடத்தில் செல்வம் ஆனது சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்த செல்வம் கண்டிப்பாக திருமகள் அவனை நேசிப்பாள். அவளுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே தான் போய் தங்குவாள். அப்போ நல்ல பண்புகளையும் ஒழுக்கமும் கருணையும் அன்பும் பெருக்கெடுத்து ஓடும் மனிதர்களாக நாம் இருந்தால் கண்டிப்பாக நம்மிடமும் அந்த செல்வ மகள் வந்து நிலையாக இருப்பாள், மகிழ்ச்சி கொள்ளுவாள். அப்படி இந்த நல்ல பண்புகளை உடைய செல்வனிடம் அந்த பொருள் போய் சேர்ந்துருச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய பழ மரத்தில் பழங்கள் பழுத்தால் சும்மா இருப்போமா? எல்லாரும் என்ன சொல்லுவோம்? அதை பயன்படுத்தி கொள்ள விரும்புவோம். எல்லாரும் எப்படியாவது அதுலேருந்து ஒரு பழத்தையாவது எடுத்துக்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு நினைப்போம் இல்லையா? இதுதான் இந்த ஒப்புரவாளர்கள் செய்யக்கூடிய ஒரு பண்பு. அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த செல்வம் ஊரின் நடுவே உள்ள பயன் தரும் பழங்களை தரக்கூடிய மரத்தின் தன்மை போல பலருக்கும் பயன்படுவதாக அமையும் என்று இந்த குறள் எடுத்துரைக்கிறது. அப்போ பழம் தரும் மரங்களைப் போல பயனுள்ளவர்களாக நாமும் இருக்க வேண்டும், நம் வாழ்வில் பயணிக்க வேண்டும். அதனையே பயன்மரம் என்று கூறுகிறார். மரம்னு மொட்டையாக சொல்லாமல் பயன்மரம். எந்த மரம் பயன்படும்? எப்பொழுது அதனுடைய பூக்களும் கனிகளும் மக்களுக்கு பயன்படுகிறதோ அதுதான் பயன்மரம். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் அந்த மரத்திற்கு ஒப்பானவர்கள் என்று நமக்கு அழகாக இந்த குறள் விளக்கி கூறுகிறது. நன்றியுடன் நான் விடை பெறுகிறேன். நாளை அடுத்த குறளில் உங்களை சந்திக்கிறேன்.